بسم الله الرحمن الرحيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدًا عبده ورسوله أرسل إلى الناس كافة بشيرًا ونذيرًا وداعيًا إلى الله بإذنه وسراجًا منيرًا. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இஸ்லாம் கூறும் சமூக நல்லொழுக்கங்கள் என்ற தலைப்பின் கீழ் அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு பின்பற்ற கூறியிருக்கும் உயர்ந்த நற்பண்புகளையும் ஒழுக்கங்களையும் பற்றி பேச இருக்கின்றோம். பேசும் நற்பண்புகளை பற்றியும் ஒழுக்கங்களை பற்றியும் நாம் கவனத்துடன் கேட்டு அதை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்து ஒழுகுவதற்கு அல்லாஹு தஆலா உதவி செய்வானாக, நல்லொருள் வழங்குவானாக, நம்முடைய குணங்களை அல்லாஹ் சீர்படுத்துவானாக. அன்பிற்குரியவர்களே, இன்று சமுதாயத்திலே பல விஷயங்களை பற்றி புரட்சி, எழுச்சி, ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுவதை பார்க்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், வரவேற்கத்தக்கது, வரவேற்கிறோம். இஸ்லாம் எந்த அளவிற்கு கொள்கைகள், வணக்க வழிபாடுகள் இவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறதோ அதே அளவிற்கு அதைவிட எவ்வித குறைவும் இல்லாமல் தங்களது ஒழுக்கங்களை, பண்புகளை சீர்படுத்திக் கொள்வதற்கும் முஸ்லிம்களுக்கு வலியுறுத்தி கூறுகின்றது. ஒருவருடைய தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் இன்னும் கொள்கை சீராகிவிட்டால், சரியாகிவிட்டால் மட்டும் அவர் நாளை மறுமையிலே முழுமையான வெற்றியை அடைந்து கொள்ள முடியாது. மாறாக இஸ்லாமிய மார்க்கத்தின் மிக முக்கிய அம்சமான நல்லொழுக்கத்தை பற்றியும் தெரிந்து அந்த நல்லொழுக்கத்தை தனது வாழ்க்கையில் முழுமையாக கடைபிடித்தால்தான் அவர் அல்லாஹ்விடத்திலே நாளை மறுமையில் உண்மையான வெற்றியை அடைய முடியும். ஒரு முஸ்லிம் அவன் எந்த சமூகத்திற்கு மத்தியில் வாழ்ந்தாலும் சரி, அவன் உலகத்தில் எந்த பகுதியில் வாழ்ந்தாலும் சரி, எந்த மொழி பேசுபவர்களுக்கு மத்தியில் வாழ்ந்தாலும் சரி, எந்த நிறத்தை சேர்ந்தவர்களுக்கு மத்தியில் வாழ்ந்தாலும் சரி, இஸ்லாம் அவருக்கு கற்றுக் கொடுத்திருக்கும் நற்பண்புகளை கொண்டு அவர் மக்களிலே தனித்து காணப்பட வேண்டும். இஸ்லாம் ஒரு முஸ்லிமிடத்திலே என்ன எதிர்பார்க்கிறது என்று சொன்னால், இஸ்லாமிய ஒழுக்கங்களை, பண்புகளை இவர் பின்பற்றி மக்களுக்கு மத்தியிலே தனித்தன்மையுடன் காணப்பட வேண்டும். ஒரு முஸ்லிமை பற்றிய அடையாளம் கூறும்போது அவருடைய ஒழுக்கங்கள் அங்கே மின்ன வேண்டும். அவருடைய ஒழுக்கங்களை பற்றி அங்கே மக்கள் திருப்தி கொள்ள வேண்டும். இது ஒரு முஸ்லிமனுடைய இயற்கை பண்பாக இஸ்லாம் அமைத்திருக்கிறது. ஒழுக்கமற்றவன், குணமற்றவன், நற்பண்புகள் அற்றவனாக முஸ்லிமை கற்பனை செய்தே பார்க்க முடியாது. அந்த அளவிற்கு நற்பண்புகளை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு போதிக்கின்றன. குர்ஆனை கற்றுத்தேர்ந்தவர், குர்ஆனின் மீது ஈடுபாடுள்ளவர், குர்ஆனை தனது வாழ்க்கையின் வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபிமொழிகளை படித்து பண்பெற்றவர் இந்த இஸ்லாமிய ஒழுக்கங்களை தனது வாழ்க்கையிலே எந்த நிலைமையில், எந்த இடத்தில் வாழ்ந்தாலும் சரி உறுதியாக கடைபிடிக்க வேண்டும். எப்படி தொழுகைக்கு நற்கூலி இருக்கின்றதோ, நோன்பிற்கு நற்கூலி இருக்கின்றதோ, இறை வழிபாடுகளுக்கு நற்கூலியை அல்லாஹ் கொடுப்பதாக வாக்குறுதி அளித்திருக்கின்றானோ, அன்பிற்குரியவர்களே, அதே அளவிற்கு நற்பண்புகளுக்கும் அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கின்றான். நற்குணங்களுக்கு அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கின்றான். தொழுகைக்கு நன்மை இருப்பது போன்று, அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைப்பது போன்று, அதுபோன்று நற்குணத்தால், நல்லொழுக்கங்களால், சிறந்த பண்புகளால் அல்லாஹ்விடத்திலே நாம் நற்கூலிகளை பெற்றுக் கொள்கிறோம். எப்படி இறை வழிபாட்டிலே ஒரு மனிதன் குறைவு செய்யும் போது, இறை வழிபாட்டிலே ஒரு மனிதன் அலட்சியம் செய்யும் போது அவன் அல்லாஹ்விடத்திலே தண்டனைக்கு ஆளாகிறானோ, அல்லாஹ்வுடைய படிப்புக்கு நாளை மறுமையிலே
நஷ்டத்திற்கு ஆளாகிறானோ அது போன்றுதான் இந்த நற்குணத்திலும் அவன் குறைவு செய்யும் பொழுது தண்டனைக்கு ஆளாகிறான், அல்லாஹுடைய பழிப்புக்கு ஆளாகிறான், மறுமையிலே முழுமையான வெற்றியை அவன் அடைய முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முஸ்லிமை எப்படி மார்க்கத்தில் இந்த சமூகத்தில் ஒழுக்கம் நிறைந்தவனாக ஆக்க வேண்டும் என்பதற்கு அவர்களுடைய முழு வாழ்க்கையிலும் கவனம் செலுத்தினார்கள். எங்கே தொழுகைக்கு ஆர்வம் ஊட்டினார்களோ, எங்கே நோன்புக்கு ஆர்வம் ஊட்டினார்களோ, ஹஜ்ஜுக்கு ஆர்வம் ஊட்டினார்களோ, அதே இடங்களில் அதே சமயங்களில் நல்லொழுக்கங்களையும் அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வம் ஊட்டினார்கள். அவர்கள் ஆர்வம் ஊட்டியது மட்டுமல்ல, அல்லாஹு அக்பர், மிக சிறந்த அழைப்பாளரான அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கத்தில் முதலாவதாக தாங்கள் அந்த நற்குணங்களை பேணி வாழ்ந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்குண புரட்சி அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஆரம்பமாகியது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி கொள்கையில் புரட்சியை ஏற்படுத்தினார்களோ, மனிதர்களுடைய சிந்தனைகளிலே புரட்சி ஏற்படுத்தினார்களோ, அதுபோன்று ஒழுக்கத்திலே புரட்சி ஏற்படுத்தினார்கள். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னமா புஇஸ்து லியுதம்மிம மகாரிமல் அக்லாக். சமூகமே, நான் அனுப்பப்பட்டது எதற்காக தெரியுமா? நற்பண்புகளை முழுமைப்படுத்துவதற்காக, உயர்ந்த பண்புகளை முழுமைப்படுத்துவதற்காக நான் அனுப்பப்பட்டுள்ளேன். சுப்ஹானல்லாஹ். தாங்கள் இறை தூதராக அனுப்பப்பட்ட நோக்கங்களிலே ஒன்று இந்த நற்குணங்களை சீர்படுத்துவது, செம்மைப்படுத்துவது, முழுமைப்படுத்துவது என்பதாக சொன்னார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் 10 ஆண்டுகள் பணிவிடை செய்தவர்கள். எத்தனை ஆண்டுகள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வருகிறார்கள். கண்ணியத்திற்குரிய அன்னை உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா தங்களது 10 வயதுடைய அனஸை அழைத்து வருகிறார்கள். அல்லாஹுவின் தூதரே, இதோ எனது மகன், உங்களுக்கு பணிவிடையாளனாக இவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனா ஹிஜ்ரத் செய்து வருவதை அனஸ் அவர்களும் அவர்களது தாயாரும் பல இரவுகளாக, பல நாட்களாக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இரவு நேரங்களிலே உம்மு சுலைம் அவர்கள் இஸ்லாத்தில் தான் தெரிந்ததை தங்களுடைய மகன் அனஸுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து தாங்கள் அறிந்து வைத்திருந்த நற்பண்புகளை, சிறப்புகளை தங்களது மகன் அனஸுக்கு சொல்லித் தருகிறார்கள். 10 வயது முழுமையடைகிறது. ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்பார்த்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குபா வந்து விட்டார்கள், அடுத்து மதீனாவிற்கு நுழைகிறார்கள் என்ற செய்தி தெரிந்தவுடனே உம்மு சுலைம் அவர்களும் அனஸ் அவர்களும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சமூகம் வருகிறார்கள். உம்மு சுலைம் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உங்கள் மீது எங்களுடைய அன்பு இதோ அதற்கு அடையாளம். என்னுடைய 10 வயது நிரம்பிய இந்த குழந்தை அனஸை நீங்கள் உங்களுடைய பணிவிடையாளராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் 10 ஆண்டுகள் உயிர் வாழ்கிறார்கள். அந்த 10 ஆண்டுகளும் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிழலாக எந்த நேரத்திலும் பிரியாமல் பணிவிடை செய்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு சொல்லையும் செயலையும் குறிப்பெடுக்கிறார்கள். எப்படி? பேனாவிலும் பேப்பரிலும் அல்ல, தங்களது வாழ்க்கையிலே. 10 வயது நிரம்பிய அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹு தஆலா முதிர்ந்த அனுபவத்தை, அறிவு வளர்ச்சியை, கல்வி ஞானத்தை, ஒழுக்க மாண்பை தருகிறான். யாரின் காரணமாக? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தோழமையின் காரணமாக, அந்த சுஹபத்தின் காரணமாக. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், கான அஹ்ஸனன் நாஸி குலுகா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணங்களில், பண்புகளில் மிக சிறந்த தரத்தில் இருந்தார்கள். மக்களிலே அவர்களை விட அழகிய பண்புடையவரை பார்க்க முடியாது. எல்லா மக்களிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பு தனித்து தென்படும். அழகிய குணமுடையவர்களாக இருந்தார்கள். எப்படி? இதை அவர்கள் ஒரு வாதமாக சொல்லவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல்களை பற்றி சொல்கின்றார்கள். خدمت رسول لقد خدمت رسول الله صلى الله عليه وسلم 10 سنين. 10 ஆண்டுகள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் பணிவிடை செய்திருக்கிறேன். அல்லாஹ் அக்பர். فما قال لي قط اف. எந்த ஒரு தருணத்திலும் என்னை அலட்சியப்படுத்தியது கிடையாது, என்னை சீ என்று சொன்னது கிடையாது, என்னை அதட்டியது கிடையாது. அல்லாஹ் அக்பர். எப்படிப்பட்ட பண்பு பாருங்கள், எப்படிப்பட்ட பரந்த மனப்பான்மை இருந்திருக்க வேண்டும்.
ஃபமா கால லி கத் உஃபின், என்னை அதட்டியது கிடையாது, என்னை சீ என்று சொன்னது கிடையாது. வலா கால லி ஷைஇன் ஃபஅல்துஹு லிம ஃபஅல்தஹு, குழந்தை ஏதாவது செய்ய சொல்லி இருந்ததை செய்யாமல் இருந்திருக்கலாம், செய்ய வேண்டாம் என்று சொல்லி இருந்ததை செய்திருக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலும் கூட வமா கால லி ஷைஇன் ஃபஅல்துஹு லிம ஃபஅல்தஹு, ஏன் இதை செய்தாய் என்று என்னிடத்தில் கேட்டது கிடையாது. அவர்கள் விரும்பாத ஒன்றை நான் செய்திருந்தாலும் இதை ஏன் நீ இப்படி செய்து விட்டாய் என்று என்னை அதட்டியது கிடையாது. அவர்கள் செய்ய சொல்லி நான் செய்யாமல் விட்டதை பார்த்து நீ இதை செய்திருக்க வேண்டுமே, ஏன் நீ செய்யவில்லை என்றும் என்னை பழித்தது கிடையாது. எப்படிப்பட்ட ஒழுக்கம் பாருங்கள். அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழு மனித சமுதாயத்திற்கும், அனைத்து மனித சமுதாயத்திற்கும் நல்லொழுக்கத்தினுடைய பிரதிபலிப்பாக, அடையாளமாக அல்லாஹ் ஆக்கினான். புகழ்ந்து சொல்லுகின்றான், வ இன்னக லஅலா குலுகின் அதீம், நபியே நிச்சயமாக நீங்கள் மிக மகத்தான குணத்தில் இருக்கிறீர்கள். உறுதியிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான். அரபி அறியாதவர்கள் வேண்டுமானால் இந்த வசனங்களை புரிவதிலே குளறுபடிகள் செய்யலாம். அல்லாஹ் சொல்லு வ இன்னக லஅலா குலுகின் அதீம், அல்லாஹ் இப்படி சொல்லி இருக்கலாம், அன்த அலா குலுகின் அதீம், அன்த அலா குலுகின் அதீம், நீ நற்குணத்தில் இருக்கிறாய். அல்லாஹ் அப்படி சொல்லவில்லை, இன்னக லஅலா குலுகின் அதீம், திட்டவட்டமாக நபியே நீர் உறுதியிட்டு சொல்கிறேன் நற்பண்புகளில் தான் இருக்கிறீர், உங்களிடத்தில் நற்பண்புகளை தவிர வேற எதுவும் கிடையாது. ஒருவரை பார்த்து நீங்கள் நல்ல குணத்தில் இருக்கிறீர்கள் என்று சாதாரணமாக சொன்னால் நல்ல குணம் மிகைத்து காணப்படுகிறது, சில தவறான குணங்களும் இருக்கலாம் என்று அங்கே ஒரு கருத்து நிலவலாம். இதற்கு மாறாக நிச்சயமாக திட்டவட்டமாக உறுதியாக நீங்கள் நற்குணத்திலே இருக்கிறீர்கள், நற்குணத்தில் தான் இருக்கிறீர்கள், உங்களிடம் நற்குணம் தான் இருக்கிறது என்று சொன்னால் அங்கே வேறு எந்த கெட்ட பண்புகளுக்கோ தீய குணங்களுக்கோ அறவே இடமில்லை. இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், தனது நபிக்கு பயன்படுத்துகின்றான். வ இன்னக லஅலா குலுகின் அதீம். சுப்ஹானல்லாஹ். ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி அல்லாஹ்வால் ஒழுக்கம் கற்பிக்கப்பட்டார்கள். அத்தபனி ரப்பி ஃபஅஹ்ஸன தஅதீபி, எனது இறைவன் எனக்கு ஒழுக்கம் கற்பித்துக் கொடுத்தான், மிக அழகிய முறையிலே ஒழுக்கம் கற்பித்துக் கொடுத்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களுக்கு எந்த சமயத்தில் உபதேசம் செய்தாலும் சரி, சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போதெல்லாம் இந்த நற்குணத்தை அடிப்படையாக வைத்து உபதேசம் செய்தார்கள். இன்ன மின் கியாரிக்கும் அஹாசினக்கும் அக்லாகா, மக்களிலே எப்போது இந்த குறையை பார்க்கிறார்களோ உடனடியாக அதை திருத்துவதற்கு முயற்சி செய்வார்கள். இன்று மக்கள் சிறந்தவர்கள் என்றால் சிறந்தவர் என்பதற்குண்டான இலக்கணத்தை தவறாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்தவருக்கு இலக்கணம் சொல்லுகிறார்கள். இன்ன மின் கியாரிக்கும் அஹாசினக்கும் அக்லாகா, உங்களில் யார் குணத்தால் மிக அழகானவரோ, யாருடைய குணம் மிக அழகாக இருக்கிறதோ அவர்தான் உங்களில் சிறந்தவர்கள். அல்லாஹ் அக்பர். சிறப்பிற்கு என்ன இஸ்லாம் என்ன சொல்லுகின்றது? தொழுகை நோன்பு மட்டுமல்ல, அவற்றை கடைபிடிப்பதால் மட்டுமல்ல, நல்லொழுக்கங்களை உயர்ந்த பண்புடையவர்களாக உங்களை மாற்றுங்கள். அதை கொண்டுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சான்றை பெற முடியும். நற்குணமுடையவர்கள் சிறந்தவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சான்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்க வேண்டுமா, ரசூலுடைய அன்பு கிடைக்க வேண்டுமா, நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நெருக்கமாக இருக்க வேண்டுமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நற்பண்புகளை கடைபிடியுங்கள். இன்ன மின் அஹப்பிக்கும் இலைய வ அக்ரபக்கும் மின்னி மஜ்லிஸன் யௌமல் கியாமா அஹாசினக்கும் அக்லாகா. அன்பிற்குரியவர்களை யோசித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். இதைவிட மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து நமக்கு வேண்டுமா, ஒரு பதவி நமக்கு வேண்டுமா? இரண்டு பதவிகள், ஒன்று அல்லாஹ்வுடைய தூதருடைய அன்பு, இரண்டாவது நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே அவர்களுக்கு அருகாமையில் இருக்கலாம். இந்த உலகத்திலே அவர்கள் வாழ்ந்த காலமும் நாம் வாழ்ந்த காலமும் அவற்றுக்கு இடையிலே நீண்ட இடைவெளிகள் இருக்கலாம். ஆனால் நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த சொல்லின்படி நாம் அமல் நடந்தால், நமது குணங்களை சீர் செய்து கொண்டால், செம்மைப்படுத்திக் கொண்டால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த முறைப்படி நாம் அமைத்துக் கொண்டால் என்ன சான்றை சொல்கிறார்கள், என்ன நற்செய்தியை சொல்லுகின்றார்கள். அல்லாஹ் அக்பர். இன்ன மின் அஹப்பிக்கும் இலைய. அன்பிற்குரியவர்களே,
மதிப்பை விளங்காதவர்களாக இருக்கிறோம். தூதருடைய அன்பு கிடைத்தால் என்ன கிடைக்கும் என்ற அருமை தெரியாதவர்களாக இருக்கிறோம். ஒரு முதல் மந்திரிக்கோ ஒரு மினிஸ்டருக்கோ ஒரு எம்எல்ஏவுக்கோ நெருக்கமாக ஆனால் என்ன கிடைக்கும் என்று மக்களுக்கு தெரியும். அதனால் அதற்காக இரவை பகலாக்குகிறார்கள், பகலை இரவாக்குகிறார்கள். அல்லாஹ் அக்பர். யார் அல்லாஹ்வுடைய தூதர்? அவருடைய அன்பு கிடைத்தால் அல்லாஹ்வுடைய அன்பு உறுதியானது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்தி கொண்டால் அல்லாஹ் திருப்தி கொள்வான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்புக்காக தோழர்கள் தங்களது உயிர்களை கொடுத்தார்கள். அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான். ஹுபைப் சொல்லுகிறார், மக்காவிலே படுகொலை செய்யப்படும் போது அபூ சுஃபியான் ஒரு வார்த்தை எதிர்பார்க்கிறார். ஹுபைப், ஒரே ஒரு வார்த்தை சொல்லிவிடு, ஒரே ஒரு வார்த்தை. இந்த இடத்திலே முஹம்மது நிறுத்தப்படுவதை நான் விரும்புகிறேன். முடியாது, அது நடக்க முடியாது, ஆனால் நான் அதை விரும்புகிறேன் என்று ஒரே ஒரு வார்த்தை சொல்லிவிடு, உம்மை விடுதலை செய்து விடுகிறோம். ஹுபைப் கைது செய்யப்பட்டு மக்காவிலே காஃபிர்களால் படுகொலை செய்யப்படுவதற்காக ஹரமுக்கு வெளியிலே கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறார். குறைஷிகள் ஒன்று சேர்ந்து நிற்கிறார்கள். ஹுபைப் ஒரு திசையிலே, குறைஷிகள் ஒரு திசையிலே. அனைவருடைய கைகளிலும் அம்புகளும் ஈட்டிகளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றன ஹுபைபின் உடலை தொலைத்தெடுப்பதற்கு. 2 ரக்காத் நிம்மதியாக தொழுதுவிட்டு ஹுபைப் வானத்தை நோக்குகிறார். அபூ சுஃபியான் சொல்லுகிறான், ஹுபைப் ஒரு வார்த்தையை சொல்லிவிடு. அபூ சுஃபியான் சொல்லுகிறார், ஒரு வார்த்தையை சொல்லிவிடு. ஹுபைப் என்ன சொன்னார் தெரியுமா? அல்லாஹ் அக்பர். அபூ சுஃபியான், குறைஷிகளே கேட்டுக்கொள்ளுங்கள், நான் இந்த இடத்திலே அம்புகளால் தொலைக்கப்பட்டு எனது ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டிலே இருக்கும் பொழுது ஒரு முள் அவர்களது காலில் தைப்பதை கூட என்னால் சகித்துக் கொள்ள முடியாது. அல்லாஹ் அக்பர். யா அல்லாஹ், எனது சலாமை எனது ஹபீபுக்கு எத்தி வை, எனது ஹபீபுக்கு எடுத்து சொல். அதே நேரத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அர்ஷின் அதிபதி ஹுபைபுடைய சலாமை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்க அவர்களுக்கு சொல்கின்றான், நபியே ரசூலே, உமது தோழர் ஹுபைப் படுகொலை செய்யப்படுகிறார், உமக்கு சலாம் சொல்லுகிறார் என்பதாக. யோசித்து பாருங்கள், எந்த தகுதி இது? எப்படிப்பட்ட தகுதி? எதனால் கிடைத்தது இந்த தகுதி? தூதரை நேசித்ததால், தூதரின் மீது அன்பு வைத்ததால். அல்லாஹ் அக்பர். சொல்லுகிறார், லா உபாலி ஃபி ஐயி ஜம்பின் உக்தல், நான் எங்கு கொலை செய்யப்பட்டால் என்ன, அல்லாஹ்வுடைய பாதையிலே கொலை செய்யப்படுகிறேன். லா உபாலி ஹீன உக்தலு முஸ்லிமா அலா ஐயி ஜம்பின் கான ஃபில்லாஹி மஸ்ரஇ வதாலிக ஃபீ தாத்தில் இலாஹி வயஷா யுபாரிக் அலா ஷில்வி அவ்ஸாஇம் முமஸ்ஸஇ. அல்லாஹ் அக்பர். அன்பு தோழர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய அன்பு கிடைக்க வேண்டுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன மின் அஹப்பிக்கும் இலைய மின் வக்ரபிக்கும் மின்னி மஜ்லிஸன், உங்களிலே எனக்கு மிக விருப்பமானவர், மிக நேசத்திற்குரியவர், நாளை மறுமையிலே எனக்கு மிக அருகாமையில் இருப்பவர்கள் யார் தெரியுமா? அஹாசினக்கும் அஹ்லாகா, உங்களிலே மிக சிறந்த குணங்களை உடையவர்கள், மிக சிறந்த ஒழுக்கங்களை நற்பண்புகளை உடையவர்கள். சொல்லுங்கள், நற்பண்புகளை கடைபிடிப்பதற்கு, ஒழுக்கங்களை பேணுவதற்கு இதைவிட ஒரு சிறப்பு வேண்டுமா? இதைவிட ஒரு சான்று வேண்டுமா? இதற்கு எதிராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியும் எச்சரிக்கை செய்தார்கள், வ இன்ன அப்கதக்கும் இலைய வ அப்அதக்கும் மின்னி யௌமல் கியாமஹ் அஸ்ஸர்சாரூன் வல் முத்தஷத்திகூன் வல் முத்தஃபைஹிகூன். நாளை மறுமையிலே எனக்கு மிக வெறுப்பானவர், நாளை மறுமையில் எனக்கு மிக வெறுப்பானவர், எனது கோபத்திற்குரியவர், என்னை விட்டு வெகு தூரம் உள்ளவர் யார் தெரியுமா? யார் உங்களிலே வீண் பேச்சுகளில் ஈடுபடுகிறார்களோ, யார் உங்களிலே வீண் பேச்சுகளில் ஈடுபடுகிறார்களோ, கெட்ட குணமுடையவர்களாக இருக்கிறார்களோ, பெருமை உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள். சிலரை பார்க்கலாம், மக்களை கவர வேண்டும் என்பதற்காக தங்களது பேச்சுகளை அமைத்து பேசுவார்கள். அவர்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பட்டியலிலே குறிப்பிட்டார்கள். சஹாபாக்கள் பொறுத்தவரை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ஒழுக்கம் கற்பிக்கப்பட்டு ஒழுக்கத்திற்கு உதாரணம் காட்டுவதற்கு தகுந்த சமுதாயமாக உருவாக்கினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே எல்லா நேரங்களிலும் இந்த நற்குணங்களை கடைபிடித்து சஹாபாக்களுக்கு முன்மாதிரியாக திகழ்ந்தார்கள். அவர்களிடத்திலிருந்து ஒழுக்கத்தை படித்த சஹாபாக்கள் மற்ற சமுதாயத்திற்கு முன்மாதிரியாக திகழ்ந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒழுக்கத்தை, குணத்தை, நற்பண்பை கடைபிடிப்பதிலே எப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான நேரமாக இருந்தாலும் சரி, அந்த நேரத்திலெல்லாம் பொறுமை காத்து
ஒழுக்கத்தை, நற்குணத்தை அங்கே நிலைநாட்டினார்கள். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு மிகச்சிறந்த ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுகின்றார்கள். ஒரு முறை மஸ்ஜித் நபவியிலே அதான் சொல்லப்பட்டு அடுத்து இகாமத் சொல்லப்படுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ வைப்பதற்காக அங்கே முஸல்லாவிற்கு வந்து விடுகிறார்கள். அந்த நேரத்திலே ஒரு கிராமவாசி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரது சட்டையை பின்பக்கமாக பிடித்துக் கொள்கிறார். தொழுகைக்கு முன்பதாக அவருடைய சில தேவைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைவேற்றிக் கொண்டிருந்தார்கள். தொழுகை நேரம் வந்தவுடன் தொழுது முடித்ததற்கு பிறகு அவருடைய அந்த தேவையை நிறைவேற்றலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உதவியை ஒதுக்கிவிட்டு தொழுகைக்கு வந்து விட்டார்கள். இந்த கிராமவாசி ஏதோ சிந்தனையில் இருந்து விட்டு ஞாபகம் வந்தவுடன் திடீரென்று வருகிறார். அங்கே இகாமத்து சொல்லப்பட்டு விட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபுக்கு முன்பதாக சென்று விடுகிறார்கள் தொழ வைப்பதற்காக. பாருங்கள் எந்த அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுடைய கைகள் எட்டும் அளவிற்கு, மக்களுடைய முறையீடுகள் எட்டும் அளவிற்கு, மக்களுடைய குரல் எட்டும் அளவிற்கு அவர்களுக்கு அருகாமையில் இருந்தார்கள். தங்களுக்கென்று பாதுகாவலர்களையோ தங்களை சந்திப்பதற்காக வேண்டி வரக்கூடிய மக்களை தடுத்து நிறுத்துவதற்காக வேண்டியோ யாரையும் வைத்துக் கொள்ளவில்லை. ஒவ்வொரு ஏழை குடிமகனுடைய முறையீட்டுக்கு மிக அருகாமையிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். அந்த ஆராபி சஃப்புகளை பிளந்து கொண்டு வருகிறார். பின்பக்கத்திலிருந்து சட்டையை பிடித்துக் கொள்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னும் கொஞ்சம் தான் பாக்கி இருக்கிறது எனது உதவி, எனக்கு நீங்கள் செய்ய வேண்டிய உதவி, அதையும் செய்துவிட்டு அதற்கப்புறமாக தொழ வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் அக்பர். எப்படிப்பட்ட சூழ்நிலை பாருங்கள். காமத் சொல்லப்பட்டு விட்டது. காமத்திற்கு முன்பல்ல, வகது உகீமத்திஸ் ஸலா, தொழுகைக்கு இகாமத் சொல்லப்பட்டு விட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் கட்டுவதற்கு தான் தாமதம். சட்டையை பிடித்துக் கொள்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, வகத் இன்னமா பகிய மின் ஹாஜதி யஸீரா, இன்னும் கொஞ்சம் தான் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய உதவி, அதை முடித்து விடுங்கள், அதற்கு அப்புறமாக தொழ வைங்க. வகாஃப் அன்சாஹா, நான் மறந்து விடுவேனோ என்று பயப்படுகிறேன். ஏதோ சில விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்வதற்காகவோ அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து கேட்டு பெறுவதற்காக வேண்டிய வந்திருக்கிறார். சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு பயமாக இருக்கிறது, தொழுகைக்குள் நான் என்னுடைய அந்த தேவையை மறந்து விடுவேனோ என்று எனக்கு இப்போதே நிறைவேற்றி விடுங்கள். என்ன செய்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஃபகாம மஅஹு ஹத்தா ஃபரக மின் ஹாஜதிஹி ثم அக்பல ஃபஸல்லா, அப்படியே விட்டு அவருடன் சென்று அவருடைய தேவையை முடித்து வைத்துவிட்டு பிறகு வந்து தொழுகை நடத்துகிறார்கள். எப்படிப்பட்ட பண்பு! இன்று நமக்கு ஓய்வு இருந்தாலும் நேரம் இருந்தாலும் நம்முடைய அலட்சியத்தால், நம்முடைய சோம்பேறித்தனத்தால் எத்துணை ஏழைகளுடைய உதவிகளை தள்ளி போடுகிறோம் பாருங்கள். நமக்கு முடியும், நமக்கு நேரம் இருக்கிறது, வசதி இருக்கிறது, ஆனால் இதெல்லாம் நம்ம இறங்கி போய் செய்தால் நம்முடைய கண்ணியம் என்னாவது? அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட கண்ணியமுடையவர் யார் இருக்க முடியும்? சொல்கின்றார்கள் சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு எளிமையானவர்கள் என்று சொன்னால், அடிமை பெண்கள் வீடுகளிலே வேலை செய்யக்கூடிய கைதிகளாக வந்து அடிமையாக்கப்பட்ட பெண்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருவார்கள். அல்லாஹ்வின் தூதரே, எங்களுக்கு இந்த இடத்திலே ஒரு உதவி இருக்கிறது, நீங்கள் தான் செய்தாக வேண்டும், வாருங்கள் என்று அழைத்து செல்வார்கள். அவர்களுடைய அந்த உதவியை செய்து முடித்துவிட்டு வரும் அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வேலைகளை எல்லாம் ஒதுக்கிவிட்டு பின்னாடி சென்று விடுவார்கள். அல்லாஹ் அக்பர். அன்பு சகோதரர்களே, காரணம் என்ன? இந்த நற்குணம் என்பது இந்த உலக வாழ்க்கையில் மட்டுமல்ல, இதனுடைய பிரதிபலிப்பு நாளை மறுமையிலே தெரியும். இந்த நற்குணத்தினுடைய பிரதிபலிப்பு, இந்த நற்குணத்தை கடைபிடிப்பதால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் சாதாரணமானதல்ல. நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், நீங்கள் நினைத்துக் கொண்டீர்களா தொழுகையும் நோன்பும் ஸகாத்து மட்டும் போதும் என்பதாக? இல்லை. மா ஷைஉன் அஸ்கலு ஃபீ மீசானில் முஃமினி யௌமல் கியாமah மின் குலுகின் ஹஸனின் ஃபஇன்னல்லாஹ தஆலா லா யுப்கிதுல் ஃபாஹிஷல் பதி. அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையிலே ஒரு அடியானுடைய நன்மையின் தட்டை, ஒரு அடியானின் நன்மையின் தட்டை கணக்க வைப்பது நற்குணத்தை போன்று வேறு எதுவும் இருக்க முடியாது. மா ஷைஉன் அஸ்கலு ஃபீ மீசானில் முஃமினி யௌமல் கியாமah மின் குலுகின் ஹஸனின். ஒரு மூமினுடைய
நன்மையின் தட்டை கணக்க வைக்கக்கூடிய அந்த ஆற்றல் நற்குணத்துக்கு இருப்பது போன்று வேற எந்த அமலுக்கும் கிடையாது. அல்லாஹ் கோபிக்கின்றான் யாரை? யார் ஒழுங்கீனமாக நடந்து கொள்கிறார்களோ, அல் ஃபாஹிஷ் தீய குணங்களுடையவர்களாக இருக்கிறார்களோ, மானக்கேடான காரியங்களிலே அசிங்கங்களிலே ஈடுபடுகிறார்களோ, அல் பதி தீய வார்த்தைகளை பேசுகிறார்களோ, கெட்ட வார்த்தைகளை பேசுகிறார்களோ, அவர்களை அல்லாஹ் வெறுக்கின்றான். இன்று காஃபிர்களுடைய சூழ்நிலையிலே, மாற்றார்களுடைய சூழ்நிலையிலே வாழக்கூடிய முஸ்லிம்கள் அல்லது ஒழுக்கமற்றவர்களுக்கு மத்தியிலே வாழக்கூடிய முஸ்லிம்கள் அவர்களுக்கு ஒழுக்கத்தை கற்பித்து சிறந்தவர்களாக உருவாக்குவதற்கு பதிலாக அவர்களுடைய கலாச்சாரத்திலே பண்புகளிலே இவர்கள் உருகி விடுகிறார்கள். கேட்டால் நாங்க வாழக்கூடிய இடம் அப்படித்தாங்க, அதனால அப்படியே பேசி பழகிவிட்டோம் என்பதாக. அன்பிற்குரியவர்களே, இல்லை, இஸ்லாம் பழக்கங்களை மாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறது. உங்களது கொள்கைகளை மாற்றினால் மட்டும் போதாது, உங்களுடைய பண்புகளையும் இஸ்லாமிய பண்புகளாக மாற்றுங்கள், உங்களுடைய ஒழுக்கங்களையும் இஸ்லாமிய ஒழுக்கங்களாக மாற்றுங்கள். இஸ்லாமிற்கு என்று தனி ஒழுக்கம் இருக்கிறது, தனி கொள்கை எப்படி இருக்கிறதோ அது போன்று முஸ்லிம்களுக்கு என்று தனி ஒழுக்கம் இருக்கிறது, தனி பண்புகள் இருக்கிறது. அவர்கள் எப்படி பேச வேண்டும், அவர்கள் எப்படி பழக வேண்டும் என்பதற்குண்டான இலக்கணங்கள் இருக்கின்றன. அல்லாஹ் சொல்கிறான், வகுல் இபாதி யகூலு அல்லதி ஹிய அஹ்சன். நபியே, நீங்கள் எனது அடியார்களுக்கு சொல்லுங்கள், பேச்சில் மிக அழகியதை அவர்கள் பேச வேண்டும் என்பதாக. என்று பார்க்கிறோம். எப்படிப்பட்ட கெட்ட வார்த்தைகளை, எப்படிப்பட்ட அலட்சியப்படுத்தும்படியான வார்த்தைகளை, அசிங்கப்படுத்தும்படியான வார்த்தைகளை, உள்ளங்களை காயப்படுத்தும்படியான வார்த்தைகளை, மனதை நோவடிக்கும்படியான வார்த்தைகளை முஸ்லிம்கள் தங்களுக்குள் பேசிக் கொள்கிறார்கள். அது பெற்றோர் பிள்ளையிடம் பேசினாலும் சரி, பிள்ளைகள் பெற்றோரிடம் பேசினாலும் சரி, கணவன் மனைவியிடத்தில் பேசினாலும் சரி, மனைவி கணவனிடத்தில் பேசினாலும் சரி, சகோதரன் சகோதரிடத்தில் பேசினாலும் சரி, நண்பர்கள் நண்பர்களிடத்தில் பேசினாலும் சரி, குற்றம் குற்றம் தான். அல்லாஹ் சபிக்கின்றான், கோபிக்கின்றான் யார் அசிங்கமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்களோ. ரொம்ப பேரை பார்க்கலாம், தொழுகையாளிகள், தொப்பி போட்டவர்கள், தாடி வைத்தவர்கள், தங்களை ஒழுக்கசாலிகள் என்று சொல்பவர்கள், ஹஜ்ஜுகளை முடித்தவர்கள், பள்ளிகளுக்கு முத்தவள்ளிகளாக இருப்பவர்கள், சமுதாயத்திலே முக்கிய பிரமுகர்கள் என்று போற்றப்படுபவர்கள், அவர்கள் தங்களுடைய காலத்தில் படித்த தங்களுடைய சக தோழர்களை பல நீண்ட இடைவெளிக்கு பின்பு பார்த்தால் எப்படி பள்ளிக்கூடத்திலே கெட்ட வார்த்தைகளை பேசிக் கொண்டிருந்தார்களோ அப்படி பேசிக் கொள்வார்கள். பழைய நினைவுகள் என்று சொல்லுவார்கள். முடியாத சகோதரர்களே, பேசுவதற்கு அனுமதி இல்லை. ஒரு முஸ்லிமுடைய நாவிலிருந்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற தூய கலிமாவை பேசிய இந்த நாவிலிருந்து கெட்ட வார்த்தையை பேசுவதற்கு, தீய வார்த்தையை பேசுவதற்கு, அசிங்கமான சொல்லை பயன்படுத்துவதற்கு அனுமதி கிடையாது. ஒரு தட்டுல ஒரு பக்கத்துல சோறை வைத்து இன்னொரு பக்கத்தில் அசுத்தத்தை வைத்தால் சாப்பிட விரும்புவோமா? அல்லது ஒரு தட்டை அசுத்தப்படுத்தியதற்கு பின்பு அந்த தட்டிலே ஒரு சுத்தமான உணவை வைத்தால் சாப்பிடுவதற்கு மனசு வருமா? யோசித்து பாருங்கள். இந்த நாவை கொண்டு இஸ்லாமிய தூய ஏகத்துவ கலிமாவை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கிறோம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்கிறோம், சுப்ஹானல்லாஹ் என்று சொல்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறோம், அல்லாஹ்வை புகழ்கிறோமே. அந்த நாவை அசிங்கப்படுத்தலாமா? அல்லாஹ் அக்பர். யோசித்து பாருங்கள். இன்று சர்வசாதாரண பள்ளியை விட்டு வெளியில் வரும் பொழுதே கெட்ட வார்த்தை பேசப்படுவதை பார்க்கிறோம், தீய வார்த்தைகள் பேசப்படுவதை பார்க்கிறோம், உள்ளங்களை காயப்படுத்தும் வார்த்தையில் பேசப்படுவதை பார்க்கிறோம், அசிங்கமான வார்த்தையில், கொச்சையான வார்த்தையில் பேசப்படுவதை பார்க்கிறோம். இல்லை, அனுமதி இல்லை இஸ்லாத்திலே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் கோபிக்கின்றான். வ இன்னல்லாஹ தஆலா லா யுப்கிதுல் ஃபாஹிஷல் பதி. தீய வார்த்தைகள், அசிங்கமான வார்த்தைகள், கொச்சையான வார்த்தைகள் பேசுபவர்களை அல்லாஹ் சபிக்கின்றான், அல்லாஹ் கோபப்படுகின்றான், அல்லாஹ் வெறுக்கின்றான். மறுமையிலே நம்முடைய தட்டை, தராசினுடைய தட்டை கணக்க வைக்கக்கூடிய மிகச் சிறந்த அமல் என்ன? நற்குணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் உயர்த்துகிறார்கள், நற்குணத்தினுடைய தரத்தை உயர்த்துகிறார்கள். நீங்கள் எண்ணிக்கொள்ளாதீர்கள், இரவிலே நீண்ட நேரம் நின்று தொழுவதோ பெரும் தான தர்மங்களை செய்வதோ உங்களுடைய இறை நம்பிக்கையை முழுமைப்படுத்திவிடும் என்பதாக. அது ஒரு பகுதி. உங்களுடைய இறை நம்பிக்கையை முழுமைப்படுத்துவதற்கு, உயர்ந்த தரத்தை நீங்கள் அடைவதற்கு அது ஒரு பகுதி. ஆனால் அதே சமயத்திலே நற்குணத்தை மறந்து விடாதீர்கள். அக்மலுல் முஃமினீன ஈமானா அஹ்ஸனுஹும் குலுகா. இறை நம்பிக்கையில் முழுமை பெற்றவர், இறை நம்பிக்கையில் முழுமை பெற்றவர் யார் தெரியுமா? யார் மிக சிறந்த குணமுடையவராக இருக்கிறாரோ அவர்தான். அல்லாஹ் அக்பர். இறை நம்பிக்கை முஃமின், மூமின்களிலே ஈமானால், இறை நம்பிக்கையால் முழுமை பெற்றவர், கம்ப்ளீட்.
அவரிடத்தில் எந்த குறையும் இல்லை என்று எப்பொழுது அல்லாஹ் சொல்வான் என்று சொன்னால், அவருடைய குணம் மிக அழகிய குணமாக இருந்தால், அவருடைய பண்பு மிக சிறந்த பண்பாக இருந்தால். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அக்மலுல் முஃமினீன ஈமானா அஹ்ஸனுஹும் குலுகா. மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா யூதஉ ஃபில் மீசானி அஸ்கலு மின் ஹுஸ்னில் குலுக் வ இன்ன ஹுஸ்னல் குலுகி லயப்லுகு பிஸாஹிபிஹி தரஜத்தஸ் ஸௌமி வஸ்ஸலாஹ். وفي رواية إن العبد لا يدرك بحسن خلقه درجة الصائم والقائم. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையிலே தராசினுடைய தட்டிலே மூமினுடைய நல்ல அமல்கள் வைக்கப்படும் போது சிறந்த குணத்தை போன்று அதிக கனமுள்ள ஒரு அமல் இருக்க முடியாது. அடுத்து, இந்த நற்குணத்தால் நீங்கள் நாளை மறுமையிலே தொழுகை அதிகமாக தொழுதால், அதிகமாக நோன்பு வைத்தால் என்ன அந்தஸ்தை அடைந்து கொள்ளலாமோ அந்த அந்தஸ்தை உங்களுடைய நற்குணத்தால் அடைந்து கொள்ளலாம். அல்லாஹ் அக்பர்! எப்படிப்பட்ட நற்செய்தி பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிச்சயமாக அடியான் தனது நற்குணத்தால் தொழுகை நோன்பினால் கிடைக்கும் அந்தஸ்துகளை பெற்றுக் கொள்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சமயத்திலும் இந்த நற்குணத்தை பற்றி தான் தங்களுடைய தோழர்களுக்கு வலியுறுத்தினார்கள். எல்லா சமயத்திலும் நற்குணத்துக்கென்று தங்களது உரையிலே தனி ஒரு பகுதியை வைத்திருந்தார்கள், முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி உபதேசம் செய்கிறார்கள் பாருங்கள். யா அபூதர் அலா அதுல்லுக அலா ஹஸ்லத்தைன். அபூதரே, உனக்கு மிக உயர்ந்த இரண்டு பண்புகளை நான் சொல்லி தரட்டுமா? ஹுமா அகஃபு அலல்லாஹி வ அஸ்கலு ஃபில் மீசானி மின் கைரிஹிமா. அபூதர், இரண்டு பண்புகளை சொல்லி தருகிறேன். அந்த பண்புகள் கடைபிடிப்பதற்கு மிக இலகுவானதுதான், சிரமம் என்று எண்ணாதே. ஆனால் நாளை மறுமையிலே உனது அமல்கள் நிறுக்கப்படும் போது உனது நல்ல அமல்களுடைய தட்டுகளை கணக்க வைப்பதற்கு மிக தகுதியானது, அது போன்று ஒன்று இருக்காது. அல்லாஹ் அக்பர்! எப்படி உபதேசம் செய்கிறார்கள் பாருங்கள். தங்களுடைய தோழர் அபூதரை அழைத்து, அபூதரே கேட்கிறார்கள், ஆர்வமூட்டுகிறார்கள். முதலிலே ஆர்வம் வர வேண்டும், மார்க்கத்தினுடைய ஆர்வம் வர வேண்டும், தேட்டம் வர வேண்டும். இன்று நம்மிடத்தில் என்ன? மார்க்க அறிவு இருக்கிறது, ஆனால் மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்ற ஆர்வம் இல்லை. அறிவு இருக்கிறது, குதர்க்கம் செய்வார்கள், தர்க்கம் செய்வார்கள், போட்டி போடுவார்கள். இதை கொண்டு நாம் நன்மையிலே முன்னேற முடியாது சகோதரர்களே. மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும், அல்லாஹ்விற்கு அடிபணிய வேண்டும் என்ற ஆர்வத்தை உண்டாக்குங்கள், ஆசையை உண்டாக்குங்கள், மார்க்கத்தின் மீது பற்றை உண்டாக்குங்கள். எவ்வளவு நாம் விதண்டாவாதம் செய்வோமோ, குதர்க்கம் செய்வோமோ, அந்த அளவிற்கு நம்முடைய உள்ளம் வறண்டு கொண்டு செல்லும் சகோதரர்களை, உள்ளம் வறட்சியில் இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்க்கம் செய்வதை கற்றுக் கொடுக்கவில்லை, தர்க்கம் செய்ய வேண்டாம் என்று சொன்னார்கள். நீங்கள் உண்மையாளராக இருந்தும் தர்க்கத்தை விட்டால் உங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்திலே நடு மத்தியிலே ஒரு மாளிகையை கட்டித் தருவான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்படி தர்க்கம் செய்ய வேண்டும் என்ற நிர்பந்தம் ஏற்பட்டாலும் கூட அல்லாஹ் சொல்கின்றான், வலா துஜாதிலு அஹ்லல் கிதாபி இல்லா பில்லதி ஹிய அஹ்சன். மிக அழகிய முறையிலே தர்க்கம் செய்யுங்கள். அசிங்கமான வார்த்தைகளை, உள்ளங்களை காயப்படுத்தும் வார்த்தைகளை பயன்படுத்தாதீர்கள், ஏசாதீர்கள், திட்டாதீர்கள். ஒரு முஸ்லிமுடைய பண்பாக இருக்க முடியாது. முஸ்லிம் சபிப்பவனாக இருக்க மாட்டான், ஒரு முஸ்லிம் ஏசுபவனாக இருக்க மாட்டான், ஒரு முஸ்லிம் பிறருடைய உள்ளத்தை காயப்படுத்துபவனாக இருக்க மாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நிர்பந்தங்களிலே கிறிஸ்தவர்களுடனே தர்க்கம் செய்தார்கள். அல்லாஹ் இறக்கிய வசனங்களை கொண்டு அவர்களிடத்தில் வாதம் செய்தார்களே தவிர அவர்களை ஏசவில்லை, அவர்களை திட்டவில்லை. அல்லாஹ் அக்பர்! ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதருக்கு சொல்கிறார்கள், அபூதர், இரண்டு குணங்களை உனக்கு சொல்லுகிறேன், இரண்டு குணங்களை உனக்கு சொல்லுகிறேன். ஹுமா அகஃபு அலல்லாஹ். நீ சுமப்பதற்கு அது மிக இலகுவானது. அதாவது நீ உன்னால் பின்பற்ற முடியும், நீ முயற்சி செய்தால் அதை நீ கடைபிடிக்க முடியும். அதற்கென்று நான் இதை செய்ய முடியும் என்று நீ ஒரு சின்ன முயற்சி செய்தால் போதுமானது, உன்னால் செய்ய முடியும். ஆனால் நீ இலகுவானது என்பதால் இதனுடைய நன்மையும் சாதாரணமானது என்று நினைக்காதே. வஸ்கலு ஃபில் மீசானி மின் கைரிஹிமா. அந்த ரெண்டு குணங்களை விட மற்ற என்னென்ன அமல்கள் இருக்குமோ அவை அனைத்தையும் விட இந்த இரண்டு குணங்கள் நாளை மறுமையிலே உனது அமல்களுடைய தட்டை கணக்க வைக்கும். அபூதர் கேட்கிறார்கள், பலா யா ரசூலல்லாஹ். நம்மளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? யா ரசூலல்லாஹ், ஏதாவது சம்பாதிக்கிறதுக்கு வழியை சொல்லுங்க, ஏதாவது காசு பணத்தை பெருக்கிறதுக்கு வழியை சொல்லுங்க.
மார்க்கத்தை பற்றியோ மறுமையை பற்றியோ சொர்க்கத்தை பற்றியோ அதை பற்றியெல்லாம் ஒரு உணர்வு இருந்தால் தானே. செத்த உணர்வுகளாக உள்ளங்களாக நாம் செத்த உணர்வுகளையும் உள்ளங்களையும் கொண்டவர்களாக இருக்கிறோம். வணக்க வழிபாடுகளிலே மோசடி, தொழிலில் மட்டுமல்ல வணக்க வழிபாடுகளில் மோசடி, அல்லாஹ்வுடைய கடமைகளில் மோசடி, நற்பண்புகளிலே மோசடி, இப்படி மொத்த மோசடியின் உருவமாக முஸ்லிம்களிலே பலர் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டவுடனே அபூதர் சொல்கிறார்கள், பலா யா ரசூலல்லாஹ், எப்படி நீங்கள் கேட்டு சொல்லி தரட்டுமா என்றா கேட்டீர்கள்? சொல்லி தாருங்கள் யா ரசூலல்லாஹ், பலா யா ரசூலல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலைக பிஹுஸ்னில் குலுக், அலைக பிஹுஸ்னில் குலுகி வ தூலிஸ் ஸம்தி. அபூதர், அழகிய குணத்தை பற்றி பிடித்துக்கொள், அழகிய நற்குணத்திலே உறுதியாக இரு, வ தூலிஸ் ஸம்த், அதிகமான நேரம் அமைதியாக இரு, வாய் மூடி இரு. فوالذي نفسي بيده ما تجمل الخلائق بمثلهما. ஒரு மனிதனை அலங்கரிக்கக்கூடிய அழகிய நற்பண்புகள் இந்த இரண்டை போன்று வேற எதுவும் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தை எவ்வளவு அழகாக ஆழமாக அமைந்துள்ளது பாருங்கள். அபூதர், நற்குணத்தை பற்றி பிடித்துக்கொள், நீண்ட நேரம் அமைதியாக இரு, வாய் மூடி இரு, வீண் பேச்சுகளை பேசாதே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்குஹு மா லா யானிஹி. நல்ல முஸ்லிம் என்பதற்கு அடையாளம் என்ன? தேவையற்றதில் ஈடுபட மாட்டான். மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத். அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புகிறீர்களா? நல்லதை பேசுங்கள், இல்லை என்றால் வாய் மூடி இருங்கள். இன்னைக்கு நிலைமை எப்படி போயிருச்சு? பள்ளியை விட்டு வெளியே வரும் பொழுதே ஃபித்னா ஃபசாத் ஆரம்பமாகும். அல்லாஹ் அக்பர். எப்படிப்பட்ட குணங்களை இழந்தவர்களாக நமது சமுதாயம் இருக்கிறது பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்? வாய் மூடி இருங்கள், தேவையற்றதை பேசாதீர்கள். முஆத் கேட்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே நற்குணங்களை பற்றி கேட்கும் பொழுது கடைசியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஆத், இவை அனைத்திற்கும் மொத்தமான ஒன்றை ஒரே வார்த்தையில் சொல்லித் தரட்டுமா? முஆத் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே சொல்லித் தாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நாக்கை பிடித்து காட்டினார்கள். முஆத், இந்த நாக்கை பாதுகாத்துக்கொள். முஆத் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இந்த நாவினால் நாங்கள் தண்டிக்கப்படுவோமா மறுமையிலே? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஆத், மக்களை முகம் குப்புற நரகத்தில் தள்ளக்கூடியது இந்த நாவை தவிர வேற எதுவாக இருக்க முடியும்? அல்லாஹ் அக்பர். அபூதர், ரெண்டு குணங்கள், நற்குணங்களை கடைபிடித்துக்கொள், நீண்ட நேரம் அமைதியாக இருந்து பழகிக்கொள். ஒரு மனிதனை அலங்கரிக்கக்கூடிய நற்பண்புகள் இந்த இரண்டை விட வேற எதுவும் இருக்க முடியாது. அடுத்து வாழ்த்து சொல்கிறார்கள், நற்பண்புகளை பற்றி உண்டான உயர்வை சொல்கின்றார்கள். ஹுஸ்னுல் குலுகி நமாஉன், நல்குணங்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அருள் வளங்கள். வசூஇல் குலுகி ஷூமுன், கெட்ட குணம் அமைவது இது ஒரு துர்பாக்கியமாகும். வல் பிர்ரு ஜியாதத்துன் ஃபில் உம்ரி, பெற்றோருக்கு உறவினருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களது வாழ்க்கையை அல்லாஹ் அதிகரிப்பான். வஸ் ஸதகத்து தம்னஉ மீதத்தஸ்ஸூ, அல்லாஹ்வுடைய பாதையிலே ஏழை எளியோர் அனாதை அவர்களுக்கு தர்மம் செய்யுங்கள், உங்களுடைய கெட்ட மௌத்தை அதன் மூலமாக அல்லாஹ் தடுத்து விடுவான். அல்லாஹ் அக்பர். அன்பு சகோதரர்களே, இந்த நற்பண்பிற்காக நாம் முயற்சியும் செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே அதற்கென்று ஒரு கவனம் நாம் செலுத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்மை சீர்படுத்திக் கொள்வதற்கு ஒரு தனி நேரத்தை ஒதுக்கி இன்றைய நாளிலே என்னென்ன குணங்கள் என்னிடத்திலிருந்து வெளிப்பட்டது, மக்களிடத்தில் எப்படி பழகினேன், பேசினேன், பார்த்தேன், வைத்தேன், இவை அனைத்தையும் நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இதற்கு முன்பு நாளை மறுமையிலே அல்லாஹ் நம்மை பரிசோதிப்பதற்கு முன்பதாக, நாளை மறுமையிலே அல்லாஹ் நம்மை விசாரிப்பதற்கு முன்பதாக அல்லாஹ்விடத்திலே மன்றாட வேண்டும். அல்லாஹ்விடத்திலே மன்றாட வேண்டும், அழ வேண்டும். இன்று நாம் அழுகிறோம் அல்லவா? நம்முடைய உணவுக்காக, வேலைக்காக, படிப்புக்காக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதார்கள், யா அல்லாஹ் எனக்கு நற்பண்பை கொடு என்பதாக. அல்லாஹ் புகழ்கிறான், நபியே நீங்கள் மிக மகத்தான நற்குணத்தில் தான் இருக்கிறீர்கள் என்பதாக. இந்த இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகிறார்கள், அல்லாஹும்ம அஹ்ஸன்த ஹல்கி ஃபஅஹ்ஸின் குலுகி. யா அல்லாஹ், எனது படைப்பை அழகுபடுத்தினாயே, எனது உருவத்தை அழகுபடுத்தினாயே, எனது குணத்தையும் அழகுபடுத்து. தொழுகையிலே தக்பீர் கட்டியதற்கு பிறகு பாருங்கள் எவ்வளவு முக்கியமான நேரம் அந்த நேரம், எவ்வளவு புனிதமான இடம் அந்த இடம், அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டிய நேரம், அல்லாஹ்விடத்திலே கேட்பதற்கு தகுதியான இடம். அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த துஆக்களிலே ஒன்று என்ன தெரியுமா?
اللهم اهدني لأحسن الأخلاق لا يهدي لأحسنها إلا أنت واصرف عني سيئ الأخلاق لا يصرف عني سيئها إلا أنت. யா அல்லாஹ், குணங்களில் மிக சிறந்த குணத்திற்கு எனக்கு நீ வழிகாட்டு, உன்னை தவிர வேறு யாரும் எனக்கு அந்த நற்குணங்களுக்கு வழிகாட்ட முடியாது. யா அல்லாஹ், கெட்ட குணங்களை என்னை விட்டு நீ தூரமாக்கி விடு. யா அல்லாஹ், கெட்ட குணங்களை என்னை விட்டு நீ அகற்றி விடு. உன்னை தவிர வேறு யாரும் கெட்ட குணங்களை என்னை விட்டு அகற்ற முடியாது. அன்பு சகோதரர்களே, வாழ்க்கையிலே இந்த நற்பண்புகளை சீர்படுத்துவதற்காக, செம்மைப்படுத்துவதற்காக நாம் முயற்சியும் செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்திலே அதற்காக துஆவும் கேட்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்வுகளிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன நற்பண்புகளை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் என்ற விவரங்களை விரிவாக பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அமல் செய்வதற்கு, அவனது கட்டளை ஏற்று நடப்பதற்கு தௌஃபீக் வழங்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. هاوية وما أدراك ما هي نار حامية